ஜிபியூ பார்ட் 2. மிஸ்கின் சாரை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தாஸ் சார் வந்து இதே மேடையில் வாங்குவாங்கன்னு வாங்கினாரு. இதே இடத்துல அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டவர். தனிப்பட்ட முறையிலலாம் அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் அப்படியும் சொல்லவும் இல்லை. இளையராஜாவுக்காக தான் நான் பாடுவேன்னு எதாவது சொல்லியிருந்தாரா? ஜிபியூ பார்ட் 2. மிஸ்கின் சாரை வந்து கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தாஸ் சார் வந்து இதே மேடையில் வாங்குவாங்கன்னு வாங்கினாரு. ஆமாம், பார்த்தேன். இதே இடத்துல அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்டவர். திடீர்னு அவருக்கு நடிக்கிற படத்துலேயே, அவர் வில்லனாக நடிக்கிற படத்துலேயே இறக்கிருக்கீங்களே, அவர் வாய்ஸை எப்படி சூஸ் பண்ணீங்க? அவர் பாடுவாரான்னு முதல்ல இது பண்ணீங்களா? இல்லை, இது இந்த கேள்வி மிஸ்கின் பாடினதை பற்றி பேசணுமா இல்லை அதை பற்றி சொல்லணுமா? எப்படின்னாலும் சொல்லலாம். அது இல்லை என்னன்னா, நம்ம கலைஞர்களாக இருக்கும் பொழுது, நம்ம உணர்ச்சி பெருகும் பொழுது நம்ம சிலது பேசலாம் இருந்தது. ஆமாம்மா, இல்லை என்னன்னா அதான் அது ஒரு இஷ்யூ சார்ந்து அவர் பேசினார். பட் தனிப்பட்ட முறையிலலாம் அப்படி எதுவும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவர் அப்படியும் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி மிஸ்கின் சார்கிட்டையுமே நான் சொன்னேன், அவர் இந்த படத்தில் பாடி அவர் சூப்பர் நடிச்சிருக்காரா, சூப்பர் அப்படின்னு தான். ஸோ கலைஞர்கள் என்னென்ன இப்போ பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கும்போது இவருக்கு அவர் போட்டி, இவரை சொல்லிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஆக்சுவலாக உள்ள எதுவுமே இருக்காது. அடுத்த நாள் திரும்ப இதே இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம இருக்கணும். ஸோ அதனால் இந்த மனிதாபிமானம்ன்றது எல்லாருக்குமே என்ன, மனிதர்களாக படாத கஷ்டம் கிடையாது. இல்லை, நிறைய இடிப்பட்டு தான் ஒரு இடத்துக்கு வரோம். ஸோ அதனால் அங்கே ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு மிஸ்கின் சார் பாடினதுக்கு வரேன். எனக்கு வந்து பொதுவாகவே முதல் படத்துலேருந்து அவருடைய வாய்ஸில் ஏதோ அவர் நல்ல மியூசிக் சென்ஸ் இருக்கிற ஆள். என்னோட குருநாதர் வந்து சஞ்சய் சுப்பிரமணியம் சொல்லி ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரியும், சங்கீத கலாநிதி, ரொம்ப பெரிய இசையில் வந்து ரொம்ப வல்லுநர்களுக்கு தான் அந்த விருது கொடுப்பாங்க. ஸோ அவரும் மிஸ்கின் சாரும் ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க, மியூசிக் பற்றி பேசுவாங்க, லிட்ரேச்சர் பற்றி பேசுவாங்க. நான் பேசும்பொழுதுமே வந்து உங்களுக்கு சொல்லி தெரியணுன்றதுல அவ்வளோ ஒரு ஸ்பஞ்ச் மாதிரி அவர் அப்சர்வ் பண்ணாத விஷயமே கிடையாது. மியூசிக்னு வரும்பொழுது அவர் சிலது எதிர்பார்ப்பார் இல்லையா? ஸோ அந்த தயக்கம் இருந்தது. இந்த பாட்டை அனுப்பும்போது என்னடா சூப் சாங் அனுப்புகிறோமே அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. பட் அதை கேட்டுட்டு வந்து அவர் அது மியூசிக்கெல்லாம் ரொம்ப அந்த ஸ்ட்ரிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கே, இந்த இடம் கையில் வந்ததெல்லாம் காணாமல் போகுது, இந்த லைனில் வந்து ஒரு சோல் இருக்குது அப்படின்லாம் நோட்டீஸ் பண்ணி சொன்னார். ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப சிறந்த பாடகர். ஆக்சுவலாக அவர் இன்னும் ரிலீஸ் ஆகாத ஒரு பாட்டு நான் அவர் பாடி ஒரு படத்தில் கேட்டேன், ஒருத்தங்க ப்ளே பண்ணி காமிச்சாங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ அதனால் அவர் மியூசிக்குமே கற்றுக்கிறார், மியூசிக் படிக்க கூட செய்வாருன்றத கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் ஒரு மியூசிஷியனாக தான் அவரை பாட கூப்பிட்டேனே தவிர ஒரு விளம்பரத்துக்காகவோ அதுக்காக கூப்பிடல. ஆக்சுவலாக ஒரு சிங்கராக ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவர் பாடினான்றது தான் ஐடியா. சார் எப்பவுமே வந்து மிஸ்கின் சார் வந்து இளையராஜா பற்றி தான் பெருமையாக பேசிகிட்டே இருப்பார். அவர்கிட்ட கேட்டால் பாடல்கள் வந்து என்ன வேணால் சொல்லுவார். ஸோ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா, இல்லை அவர் பண்ணுற பாட்டுக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாரா, மென்ஷன் பண்ணியிருந்தாரா ஏதாவது? என்ன உங்கள் லாஸ்ட் இது இல்லை என்னன்னா, இளையராஜாவுக்காக தான் நான் பாடுவேன்னு எதாவது சொல்லியிருந்தாரா? இல்லை, அவர் நம்மளுக்காக பாடியிருக்காரு. அப்படி இல்லை. அதாவது என்னென்னா, நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் உங்கள் கேள்வின்னா, அவர் வந்து ரொம்ப என்டார்ஸ் பண்ணுற ஒரு கலைஞராக இளையராஜா சார் தான் இருக்கார். மற்றவங்களுக்கு எப்படி பாடுறாரு அப்படின்றதான் உங்கள் கேள்வியா? ஓகே. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம எல்லாருமே இப்போ நானுமே வந்து ராஜா சாருக்கு ஒரு பாட்டு பாடினேன்னு ரிலீஸ் ஆகலாது. பட் இளையராஜா சார் வந்து ஒரு பெரிய நட்சத்திரம் மாதிரி, அவர் ஒளி வந்து யார் மேலேயுமே படாமல் இருக்காது. ஸோ அந்த ஒரு அடிப்படையில் ஒரு ஃபேனாக தான் அவர் அதை சொல்கிறார். அண்ட் சிறந்த ஒரு கலைஞர் அண்ட் ஒரு நம்ம எல்லாருக்குமே சீனியர் இண்டஸ்ட்ரியில்ன்ற முறையில். பட் மிஸ்கின் சார் இஸ் வெரி வெரி ஓப்பன் ஃபார் கொலாபரேஷன். இன்ஃபேக்ட் நான் சொன்னேன், அவர் என்னை பற்றி கேள்விப்பட்டிருந்தாருன்னா இந்த பாட்டை எதிர்பார்த்துருக்க மாட்டார் என்கிட்டேருந்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு சோல்ஃபுல்லான பாட்டா அந்த மாதிரி இவன் அனுப்புவான் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்கலாம். பட் ஆனால் நம்ம அனுப்பின பாட்டு அந்த மாதிரி இல்லைன்னா கூட அந்த பாட்டுக்கு நம்ம கொலாபரேட் பண்ணலாமே, ஜாலியாக ஒரு பாட்டு பண்ணலாமேன்ற இதுதான். பொதுவாகவே அவரை பற்றி நான் மிஸ்கின் சாரை பற்றி ஒன்று கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். அவர் வந்து சினிமாவை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசுறதுனால அவர் வந்து என்னமோ ரொம்ப சீரியஸான ஆள், அவருக்கு ஒரு ஃபன்னியாக இருக்க மாட்டார், ஜோவிலாக இருக்க முடியாதுன்றல அவர் ரொம்ப லைட் ஹார்ட்டடான பர்சனாக தான் எனக்கு தோணார் என்னோட இன்ட்ராக்ஷன்லேருந்து. அண்ட் இளையராஜா சாரோட லவ் வந்து அவரோட பர்சனல் லவ். பட் உங்களுக்கும் தெரியும், நான் வந்து ராஜா சாரோட பெரிய ரசிகன் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு புள்ளியில் இணைஞ்சோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு சென்சிபிலிட்டி பிடிச்சதுனால மேபி அப்படி தோணுச்சு. சார் மிஸ்கின் சார் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாரா பாடுறதுக்கு? 2 மணி நேரத்தில் முடிச்சுட்டார். ஆக்சுவலாக அவர் பாட்டு வந்து ஒரே ஒரு வாட்டி தான் கேட்டார், வந்துட்டு பாடிட்டு அப்படியே கிளம்பிட்டாருன்னா அடுத்த ஒரு ஷூட் இருந்தது, ரொம்ப அருமையாக பாடினார். சார் மிஸ்கின் சார் எப்பவுமே எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷனுக்கு வருவார். லாஸ்ட்டு ஒரு மேடையில் வந்து ப்ரமோஷன் கூப்பிட்டா 5 லட்ச ரூபா கொடுத்தா தான் வருவேன்னு சொன்னார். நீங்கள் என்ன கூப்பிட்டு பார்த்தீங்களா? இல்லை, எனக்கு அதை பற்றி தனிப்பட்ட கருத்தில் எனக்கு தெரியவும் தெரியாது. தெரிஞ்சாலும் நான் சொல்லக்கூடிய ஆள் இல்லை, எனக்கு அதை பற்றி தெரியல.